ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் அது ட்ரெண்டாக இருந்தது. ஏன் வீட்டில் லேட்டஸ்ட் டெக் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே அவசியமாயிடுச்சு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் இருக்கோம். 4 பேருமே காலையில் வெளியே போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ வீட்டுடைய சேஃப்டி அப்படிங்கிறது அவசியமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ சம்மர் டைம் வெக்கேஷன் ட்ரிப்புன்னு எல்லாம் 10 நாள் 1 மாதம் வந்து வெளியூர் போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீடு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி வந்து ரொம்பவே அவசியமாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹோம் டெக் ப்ராடக்ட் தான் Qubo உடைய ஸ்மார்ட் கேம் 360 கேமரா. இந்த செக்யூரிட்டி கேமரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயத்தில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோடவே வருது. ஸோ 24/7 வந்து உங்கள் வீட்டை செக்யூர்டாக வச்சுக்கலாம். பாக்ஸில் வந்து Qubo ஸ்மார்ட் கேமரா 360 அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்ஸுள்ள யூசர் மேனுவல் இருக்குது. இது கூடவே USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே க்யூட்டாக ஸ்மார்ட் கேம் 360 இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இந்த கேமரா பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இங்கே பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பில்டோட வருது. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லென்ஸ் மட்டும்தான் கிளாஸ், மற்றபடி பிளாஸ்டிக் பில்ட், லைட் வெயிட்டாக இருக்குது. சின்னதாக இருக்கிறதுனால வீட்டில் எங்கேனாலுமே ஃபிட் ஆகிடும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய டிவி ஏரியாவில் வைக்கிறீங்க, ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வந்து நீங்கள் இதை அழகாக எங்கேனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரி ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இது கேப்சர் பண்ணும். ஸோ மேலே Qubo லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. LED லைட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு LED லைட் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், ஸோ பேசினா கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB கேபிள் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கேயும் அதுக்கு போர்ஷன் இருக்குது. டேபிளில் வைக்காமல் வேறு எதுலையா ஃபிக்ஸ் பண்ணணும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கண்ணு மாதிரி இருக்க இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. அதோட இது 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்னதாக ஒரு காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டரோட இருக்கிறதுனால வீட்டில் எங்கேனாலுமே நீங்கள் ஈஸியாக அதை ப்ளேஸ் பண்ணலாம். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCTV கேமராக்கு ப்ரொஃபஷனலாலாம் கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணி ப்ளக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு Qubo ஆப்பை வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஆப்பை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவைஸ் டேப் போங்க. அதில் வந்து Qubo 360 கேமராவை நீங்கள் ஆட் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தா போதும், இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணுற மாதிரி SD கார்டு சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா க்ளவுட் சேவிங்கில் எப்போவுமே வந்து சேவ் ஆகிருக்கும். எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமரா உங்களுக்கு 3 மெகா பிக்சல் அவைலபிளாக இருக்குது. இங்கே ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இல்லைனா ஃபுல் HD எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து லோ லைட் ரெக்கார்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. நைட்லேயும் வந்து இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியோடய வந்து ரெக்கார்ட் பண்ணி தரும். அதோட லேட்டஸ்ட் AI டெக் இருக்கிறதுனால வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்டர், ட்ரிகர் அலாரம்ஸ் எல்லாமே இருக்குது. இது கூடவே வந்து நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டூவல் பேண்ட் வைஃபை 2.4 GHz வந்து இதோட ஸ்பீட் அவைலபிளாக இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு டிவைஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைவாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே வந்து ஈஸியாக எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன், ஃபுல் HD 2 இதுலையுமே ரெக்கார்டிங் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, விசிபிளாக இருக்குது. லோ லைட் ரெக்கார்டிங்கும் இருக்குது. நைட்லையுமே வந்து உங்களுக்கு தெளிவாகவே இது ரெக்கார்ட் பண்ணி தருது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், ஸோ பேசினா வந்து இது வழியாக நமக்கு கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஹலோ ஹலோ டெஸ்டிங், ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணுறேன். நான் பேசுறது கேட்குதா? கேட்குது. லவுடாக இருக்கா? எஸ் எஸ். அதே சேஃப்டி செக்யூரிட்டிக்கும் இவங்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. AI டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து யாராவது தெரியாதவங்க, திருடங்க, இன்ட்ரூடர்ஸ் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ட்ரிகர் அலாரம் வந்து உங்களுக்கு ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு மோஷன் டிடெக்டர் இருக்குது. யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கேமரா இப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்கள் வீட்டில் நாய், பூனை இதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து அது எங்கே போகுது வருது அப்படிங்கிறதையும் வந்து இது மோஷன் ட்ராக்கிங் வச்சு
வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபேஸ் டேகிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி தவிர வேறு யார் வந்தாலுமே வந்து உங்களுக்கு அலர்ட் வர்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வருது. பட் இதில் அடிஷ்னல் ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய கோட் டெக் சென்னை 10 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 10% ஆஃபரோடு இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் கேமரா வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதோட ரெக்கார்டிங் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நைட்லையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே வந்து உங்கள் வீடு சேஃபாக இருக்கா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா இது ஒரு இன்டோர் கேமரா. இது வந்து பிளாஸ்டிக் பில்டோட வருது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியாது. மழை வெயில் எல்லாம் தாங்க முடியாது. ஸோ ஒரு இன்டோர் கேமரா உங்கள் வீட்டை சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது லேட்டஸ்ட் ஏஐ ஃபீச்சரோட இந்த கேமரா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.